ஹலோ காய்ஸ், நான் சிந்தியா. நீங்கள் பார்த்துட்ருக்குது சிந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பாதாம் பால்கோவா தாங்க பார்க்க போகிறோம். பால்கோவா மாதிரியே நம்ம வீட்லேயும் பாதாம் பால்கோவா எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த பால்கோவா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம பால்கோவா எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஒரு 100 கிராம் பாதாம் தான் எடுத்திருக்கேன். 100 கிராம் பாதாமுக்கு 200 கிராம் வந்து பாலில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாதாமை வந்து ஒரு 1/4 மணி நேரம் சுடு தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு வைக்க போகிறோங்க. இது ஊறினதும் இந்த மாதிரி நம்ம பிரிக்கும் போதே வந்து தோல் எல்லாமே வந்துடும். ஒரு 100 கிராம் பாதாம், நெய், தேவையான அளவுக்கு சர்க்கரை, கொஞ்சம் பாலில் வந்து நான் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன் கலருக்காக. 200 கிராம் பால் வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க. இது வச்சு தான் வந்து நம்ம இன்றைக்கி பாதாம் பால்கோவா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாதாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து உரித்து வச்சுக்கலாங்க. இந்த எல்லா பாதாமையும் வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம பாலை மட்டும் வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி 200 கிராம் பால் காய்ச்சி வச்சுருக்கலாங்க. அந்த பாலை தான் ஊற்றி இப்போ வந்து பாதாம் வந்து நான் நல்லா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. 200 கிராம் பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன். இப்போ அதுதான் வந்து ஊற்றிருக்கேன். பால் நல்லா வந்து கொதித்து வரட்டங்க, பொங்கு வரட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பாதாம் விழுதை வந்து போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணுங்க. நல்லா கிளறிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமே வச்சு நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி பாதாம் பால்கோவா வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா அது திக்காயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இனிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். வீட்டில் யாராவது சடனாக ஒரு ரிலேஷன் வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த பாதாம் பால்கோவா பண்ணி கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் வந்து சாப்பிடுவாங்க. நல்லா அது இன்னும் திக்காகணுங்க. அந்த அளவுக்கு வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது நல்லா கிளறிட்டே இருங்க. இன்னும் கூட இது நல்லா கொஞ்சம் திக்காகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக பாலில் வந்து குங்குமப்பூ கலரி வச்சுருந்தேன். அதை தான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா கூட வெறும் வெள்ளையாகவே கூட நம்ம பால்கோவா எப்படி சாப்பிடுமோ அதேமாதிரி கூட சாப்பிடலாம். நான் கலருக்காக வந்து இதை ஆட் பண்ணுறேன். நல்லா கலர் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் பார்க்கவே, வாசனையும் கூட இந்த குங்குமப்பூ வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க இது போடும்போது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாங்க. நெய் தேவைப்பட்டால் விட்டுக்கலாம், இல்லைனா பரவாயில்ல. ஆனால் பட் நெய் ஊற்றினா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் ஊற்றிட்டு நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கலாங்க. நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆகிடுச்சு. அடியில் வந்து இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு வரும்போது இது நல்லா ரெடி ஆகிட்ருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த பாதாம் இலையிலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்து பாதாம் பால்கோவா வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அழகாக நான் போட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கொடுத்தேன். இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு எனக்கு அதிகமான செலவே அது ஆகலை. இந்த அளவுக்கு நம்ம பால்கோவா கடையில் வாங்கினோன்னா எவ்வளோ ஆகும்ன்ட்டு உங்களுக்கே தெரியும். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா, பை பாய்.